நீடித்த நவீன கரும்பு சாகுபடி முறையில் 1 ஏக்கர் 10 சென்ட் நிலத்தில் 106 டன் மகசூல் பெற்று விருது பெற்ற விழுப்புரம் மாவட்டம் பேரங்கியூர் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி திரு பூராசாமி அவர்கள் கூறுகையில், நான் கடந்த 25 வருடங்களாக கரும்பு சாகுபடி செய்து வருகிறேன். ஆனால் தற்பொழுது அறிவியல் மூலியமாக இந்த நீடித்த நவீன சாகுபடி மூலம் கரும்பு செய்யும்படி நமது அரச செங்கல்ராயன் கூட்டுறவு சர்க்கரை ஆலையின் அரசூர் கோட்டை கரும்பு அலுவலர் திரு அன்புமணி அவர்கள் என்னை வேந்தார். அவருடைய சொல்லுதலின் பேரில் நான் எண்ணெய் வித்து ஆராய்ச்சி நிலைய விஞ்ஞானி, அறிவியல் விஞ்ஞானி அன்புமணி அவர்களும், நீங்கள் இந்த ஒரு முறை செய்து பாருங்கள், நீங்கள் நடவு செய்வதற்கும் இந்த விஞ்ஞானி முறை செய்வதற்கும் வித்தியாசத்தை பாருங்கள் என்று கூறினார்கள். ஏற்கனவே நாங்கள் இது வரைக்கும் பயிரிட்டது 50 டன்னுக்கு மேலே கரும்பு வெட்டந்தே இல்லை. அறிவியல் விஞ்ஞானிகள் அவங்களுடைய கருத்தின் பேரில் கேட்டு அவங்க சொன்ன பிரகாரம் நாங்கள் செஞ்சதுனால இன்றைக்கி 1 ஏக்கர் 106 டன், அதாவது நாங்கள் மட்டும் சொல்ல, கரும்பு ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து வந்தாங்க. இன்னும் நிர்வாக இயக்குனர், அதாவது வேளாண்மை பல்கலைக்கழக நிர்வாக இயக்குனர், செங்கல்ராயன் கூட்டுறவு சர்க்கரை ஆலையுடைய எம்டி, அத்தனை ஆட்சியர் கரும்பினுடைய அளவு எடுத்து சென்ட் கணக்கு எடுத்து 106 டன் மகசூல் கணக்கிட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் 106 டன்னை விட 110 டன் அளவுக்கு எங்களுக்கு கரும்பு ஆதாயம் கிடச்சிருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது விவசாயிகள் உற்சாகமாக இன்னும் நாம் ஏன் அதுமாதிரி செய்யக்கூடாதுன்ற மாதிரி எங்கள் ஊரில் என்னை பார்த்து நிறைய பேர் போட்டிருக்காங்க. இன்னும் வந்தவங்களுக்கும் அறிவுரை கூறியிருக்கிறோம். வேளாண்மை அமைச்சர் திரு தாமோதரன் அவர்கள் எங்களுக்கு அவார்டு சாதனையாளர் விருது கொடுத்துருக்காங்க. அதனால் மிட்ட மகிழ்ச்சி அடைகிறோம். விவசாய நாங்களும் அறிவியல் விஞ்ஞானி மூலியமாக அவங்களோட அறிவுரை கேட்டு நாமளும் அதை கடைப்பிடித்தால் கண்டிப்பாக நான் 106 டன் எடுக்க முடியும் என்றதை கூறிக்கொண்டும், மீண்டும் இப்போ மருத்தாம்பு விட்டுருக்கிறேன். இந்த மருத்தாம்பில் மறுபடியும் 110 டன் கரும்பு எடுப்பேன் என்று உங்களிடம் மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.